என் பெயர் சே கோகிலா. நான் 5ஆம் வகுப்பு ஏ பிரிவு படிக்கிறேன். திருக்குறள் கதை பேச போகிறேன். ஒரு ஊர்ல ஒரு ஸ்கூல் இருந்துச்சாம். அந்த ஸ்கூல்ல வழக்கம் போல ரேங்க் கார்டு கொடுத்துட்டு இருந்தாங்களாம். அப்ப டீச்சர் ரேங்க் கார்டு கொடுத்தாங்க. அப்ப இந்த தடவை 3வது ரேங்க் எடுத்தது சாந்தி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களாம். சாந்தி, இந்த தடவை நீ 3வது ரேங்க் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. அப்புறம் எல்லாருமே கிளாப் தட்டிடுறாங்க. கிளாப் தட்ட சொல்லிட்டு கிளாப் தட்டிடுறாங்க. அடுத்தது துர்கா, நீ 2nd ரேங்க் எடுத்திருக்க அப்படின்ட்டு கொடுத்துட்டு கிளாப் தட்ட சொல்றாங்க. அப்புறம் மீனா, நீ வழக்கம் போல 1st ரேங்க் எடுத்து மீனா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் துர்காவோட ஃப்ரெண்டு சொல்றாளாம், அவன் உன்னோட அதிக மார்க் எடுத்திருக்கா இவ மீனா அப்படின்ட்டு சொல்றாங்க. அவங்க அப்பா கிட்ட தானே அவங்க அப்பா கூலி வாங்குறாங்க அப்படின்னு சொல்றான். அப்புறம் மீனா வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போயிட்டு சோகமா உட்காந்துட்டு இருக்கான். துர்கா வீட்டுக்கு போயிட்டு சோகமா உட்காந்துட்டு இருக்கான். அப்புறம் அவங்க அம்மா கேட்குறாங்க, என்ன ஆச்சு அப்படின்ட்டு. அவங்க அப்பாவை கேட்குறாங்க, பா மீனா 1st ரேங்க் எடுத்துட்டாப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் யார் அவங்க மீனா யாரு அப்படின்றாங்க. அப்புறம் உங்ககிட்ட கை நீட்டி கூலி வாங்குறாங்கல்ல அவங்க பொண்ணுதான்ப்பா, மாணிக்கத்தோட பொண்ணுதான்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இப்பயே நான் போறேன், இன்னைக்கு சம்பளம் கொடுக்குற நாள் அப்படின்ட்டு சம்பளம் கொடுக்க போறாரு. எல்லா வேலைக்காரங்களுக்கும் சம்பளம் கொடுக்க போறாரு. எல்லா வேலைக்காருக்கும் கொடுக்குறாங்க. மாணிக்கம் நீ வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லி அதை மட்டும் ஒதுக்கிடுறாரு வாரமா. அப்புறம் ஒரு மாதிரி ஒதுக்கிட்டோன்னே, நீ என்கிட்ட வாங்கின 50,000 ரூபாய் திருப்பி கொடு அப்படின்னு சொன்னாங்க. நாளைக்கே திருப்பி கொடுக்கணும். ஐயோ, நான் வட்டியெல்லாம் சரியா தானே கட்டிட்டு இருக்கேன், ஏன் என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் நான் கொடுத்த பணத்தை நான் கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்றாங்க. இவன் மாணிக்கு சொல்றான். அப்புறம் இவன் போறான் அப்படி சொல்லிட்டு போகும்போது கல்லு தடுக்கி கிணத்துல வீழ்ந்துடுறான். அப்புறம் மாணிக்க போய் கிணத்துல குதிச்சு அவரை காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் சொல்றாரு, இன்னும் 1/2 மணி நேரத்துல ஏஞ்சி வச்சுப்பாரு, இது நாட்டு வைத்தியெல்லாம் பார்க்காம காலத்தெல்லாம் பார்க்காம இங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்ததுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இவர் எழுந்துட்டாரு. மாணிக்கம் போறாரு உள்ள. அப்போ போயிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் என்னை காப்பாற்றுறதுக்கு, நீ என்கிட்ட வாங்கின 50,000 கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மாணிக்கம் சொல்றான், நீ இல்லை ஐயா நான் கொடுப்பேன், நீ எனக்கு நீங்கள் அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சரி நீ 50,000 கொடு போயிட்டாரு, நான் உன் பிள்ளைய அவன் படிக்கிற வரைக்கும் படிக்கட்டும், நானே காசு தரேன், அவன் காலேஜ் வரைக்கும் படிக்கட்டும், நானே காசு கட்டுறேன் அப்படின்னு சொல்றாராம். நன்றி. பொருள் ஒரு